ம் ஓகே ப்ரோ. அஜித் சாரோட ஃபேனாக பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் மகிழ் திருமேனி அவங்களோட டைரக்ஷனில் பிடிக்கும் அப்படின்னா சத்தியமாக டிசப்பாயின்மெண்ட் தான் படம். இல்லை பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா தலை அஜித் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா த்ரிஷா மேம் அவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து பார்த்தோம்னா நிறையா படத்துலேருந்து இந்த படத்துலேயும் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியுமே நல்லா ஒர்க் ஆகிருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற பேர் வந்து நெகட்டிவ் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லவ்வோட கொஞ்சம் கனெக்டாக பார்க்குற மாதிரி ஒரு நிறையா ஃபீலிங் இருக்குது. நான் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கௌதம் மேனன் சார் இது எடுத்தாரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறியாகவும் தோணுது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டண்ட் கொரியோ சுப்ரீம் சுந்தர் தான் பண்ணியிருக்கிறாரு. அவரோட கரியரில் இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஸ்டண்டிங்னு சொல்லலாம். ஸோ சீன் பை அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தோம்னா அந்த எடிட்டிங்லேயும் சரி அந்த ஸ்டண்ட்டுக்கான அந்த ஒரு லீடிங்கும் சரி ரொம்பவே தரமாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் லொக்கேஷன் நல்லா இருந்தது. அஜர்பைஜானில் எடுக்கலாம் அந்த ஷூட்டிங் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணவங்களுக்குலாம் உண்மையான ஆட்ஸாக பண்ணலாம். பார்த்துட்டேன் ப்ரோ. பிரேக் டவுன் சாயலுன்னு இல்லை, பிரேக் டவுன் தான் படம் ஃபுல்லாகவுமே அதே படம் தான் அப்படி இருக்காங்க. என்ன அதில் அஜித் த்ரிஷா நடிச்சிருக்காங்க, அதில் வந்து பார்த்தோன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். பட் படம்லாம் ஒன்று தான். என்ன கேட்டிங்கன்னா இல்லை தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இது செகண்ட் ஹாஃபில் பாதியிலே முடிச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக ஒரு சில சீன்லலாம் அப்படி தான் வருது. இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் ஓகே, இந்த படத்துக்கு இது போதும், இந்த டியூரேஷன் போதுன்ற மாதிரியே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வந்து கட் பண்ணவாலும் வாய்ப்பு இருக்குது. கட்டிங் வெர்ஷனும் விடுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அவர் ஒரு க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார் அஜித் சார். அந்த ரொமான்ஸ் சீன்லலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு க்யூட் எக்ஸ்பிரஷன். ரெண்டு பேருமே த்ரிஷாவாக இருக்கட்டும் அண்ட் ப்ளஸ் அஜித் சாராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரிக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்காங்க. அது எனக்கு அந்த சின்ன அந்த க்யூட் எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக்காக்குங்களா? இதில் ஆனஸ்டாக சொல்கிறேன், லைக்காக்கு இந்த படம் டவுட்டு தான் ப்ரோ, கேள்விக்குறி தான். அஜித் சார் அது ஆமாம், இது வந்து பார்த்தோன்னா ஒர்த்துன்னு சொல்லலாம், இல்லை ஒர்த் இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா ஆவரேஜ் ப்ரோ, ரெண்டுமே இருக்கலாம். ஒர்த்துன்னு சொல்லலாம். அஜித் சார் காட்டி பார்த்தோம் அப்படின்னா படம் நல்லா இருக்கும். மகிழ் திருமேனிக்காக பார்த்தோம்னா படம் வந்து வேலைக்கு ஆகாது. அனிருத் ரொம்ப ஆவரேஜ் தான் ப்ரோ படத்தில். ஒரே பிஜிஎம் தான் சுருத்தி போட்டிருக்காரே தவிர அவர் புதுசாக வந்து விக்ரம் படத்துக்கு பண்ண மாதிரியோ இல்லை மாஸ்டர் பண்ண மாதிரியோ விவேகம் படத்துக்கு பண்ண மாதிரி கூட பண்ணல அப்படின்றதான் இட்ஸ் ட்ரூ சார். கெஸ்ட் ரோல்லாம் யாரும் இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரெஜினா கசின்ட்ரா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்ட ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு சில இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோன்ற ஃபீல் நமக்கு கொஞ்சம் லைட்டாக எடுக்க தான் செய்யுது. ஆரவ் அவருடைய ரோல் அவர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இல்லை ப்ரோ, எல்லாம் ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட் தான். அவதான் இது இந்த படம் வந்து பார்த்தோம்னா அஜித் சாருக்கு அப்புறம் வந்து வேறு யாராலும் பண்ணியிருந்தாலும் அந்த படம் வந்து பார்த்துட்டு முடிச்சிருக்காரு. உண்மையாலுமே இது அஜித் சார் காட்டி தான் வந்து இந்த படம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆவரேஜான மூவிலே அஜித் சார் இல்லை அப்படின்னா படம் வந்து அவ்வளோதான், குப்பையாக இருக்கும். சொல்லுங்க. வசூல் அடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு. இந்த 1 வீக்லாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வீக் எப்படின்னு தெரியல, அது ஃபேமிலி ஆடியன்ஸ் பொறுத்து தான். ஸோ படத்துலேயே வந்து பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்காத மாதிரி கொஞ்சம் க்ளோரிஃபைடான ஒரு வயலன்ஸ்லாம் நிறையாவும் இருக்குது படத்தில். அது இப்போ யாரும் ஆக்சுவலாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இதில் கொஞ்சம் அப்படின்னு நெகட்டிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. இன்னொரு நெகட்டிவ் வந்து பார்த்தோன்னா டிஓபி கொஞ்சம் வந்து பார்த்தா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ சவுண்ட் மிக்சிங் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா யாரோ பேசுகிறாங்களா லைவ் டப்பிங்லேயே பேசுன மாதிரியே தான் இருந்துச்சு. எல்லாரோட வாய்ஸுமே லைவ் டப்பிங்லேயே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் நடந்த ஒரு விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக முடியும்னுவாங்கல்ல. நம்ம விடாமுயற்சிக்கு வந்து எனக்கு 1% கூட ஹைப் இல்லை தான். படம் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஓகே அஜித் சார் படம் வருது அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன். இந்த நேற்றுலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் தான் இருந்துச்சு. காரணம் ட்ரைலர் நல்லா இருந்துச்சு, ட்ரைலர் கட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு படம் இருக்குமான்னு பார்க்கும்போது பிரேக் டவுன் படத்தையே தான் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன அவங்க புது ஸ்க்ரீன் பிளே ட்ரை பண்ணாங்க, ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு, எங்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேலைக்கு ஆகல. விடாமுயற்சி அவருக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் செட் ஆகும். விடாமுயற்சின்றதெல்லாம் அஜித் சாருக்கு மட்டும்தான் செட் ஆகும். விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் படம் அப்படி இல்லை. ஆனால் இவரோடைய ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தோன்னா விடாமுயற்சி திருவினையாக்கும். இவருக்கு பொறுத்த வரைக்கும் படத்துக்கு நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா நான் வந்து
நான் இதில் ஹானஸ்டாகவே சொல்கிறேன் ப்ரோ, நான் தளபதி ஃபேன் தான். வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நானும் நிறையா அஜித் சார் படம்லாம் ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அஜித் சார் வந்து ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக சுத்தமாகவே தெரியல. காரணம் என்னன்னா அவரோட எங்கேஜிங்கான ஆக்டிங் அந்த அளவுக்கு. ஸோ ஓகே, இதற்கு இந்த படம் வந்து ஓகே கம்பேக்காகவே இருந்தாலும் ஆனால் படம் வந்து ஆவரேஜாக தான் போகுது. தேங்க்யூ. நன்றி.